ஒரு தமிழனா, ஒரு நாடாரா, ஒரு திருநெல்வேலிக்காரனா, ஒரு தூத்துக்குடிக்காரனா கெத்தாதான் இருப்போம். உனக்கு அது வயிறு இருந்துச்சுன்னா வயிறு இருந்தே சாவுடா. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றியும் இழிவாக பேசிய முக்தாருக்கு எங்களுடைய சமூகம் சார்ந்த இளைஞர்களும் சமுதாய தலைவர்களும் கண்டனத்தையும் அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு விவாதமாக 2-3 தினங்களாக போயிட்டு இருக்கு. இன்றைய தினம் இதை ஒரு சாதிய பிரச்சனையாக உருவாக்கணும், இதை ஒரு மத கலாபமாக உண்டாக்கணும்ட்டு சென பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சௌத்ரி தேவரன் என்ற ஒரு ஆள் முக்தாருக்கு இஸ்லாமிய சகோதரர் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை முதல்ல இந்த சௌத்ரி தேவர் சாதி கலவரத்தை உண்டாகணும்னு நினைச்சாரு. அது முடியலன்ட்டு இன்னைக்கு மத கலவரத்தை உண்டாகணும்னு நினைக்காரு. முதல்ல நம்ம முக்தார் என்ன பேசியிருக்காருன்றதை பார்த்துட்டு சௌத்ரி தேவர் பேசுவோம். கல்லணை கட்டினது காமராஜர் அப்படின்னு கிண்டலாக பேசுறாரு. நாடார்களை அவர் தான் வளர்த்து விட்டாரு, அவர் ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடிக்கப்படுது அப்படின்னு காமராஜர் மீதும் நாடார் சமூகத்தின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜர் படித்ததே நாடார் பள்ளியில். அவர் 1903 பிறக்கிறாரு. 1903 தான் அவர் பிறக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜர் நாடார் சமுதாயத்தில் பிறந்தார் அப்படி ஒரே காரணத்திற்காக அவர் தான் இந்த சமுதாயத்தை வளர்த்தாருன்றதை இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நாடார் சமூகத்தின் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சி தான் இதனுடைய வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எந்த சமூகமும் அண்ணாந்து கூட பார்க்க முடியாத உயரத்துல உழைப்பால் உயர்ந்த சமூகமா நாடார் சமூகம் மாறிடுச்சு. அதனால நாடார் சமுதாயத்தின் மீது இருக்கும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையின் வெளிப்பாடு தான் இவர்கள் போன்றவர்களுக்கு துட்டு கொடுத்து சில பரதேசியை பேச வைக்கிறாங்க. இவங்களும் காசுப்பட்டு குடிக்க ஆசைப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. 1920 வங்கி உருவாக்கிட்டாங்க. இவர் சொல்றாரு சிவாசி நாடார்கள் காமராஜரை வளர்த்து விட்டார்கள். 1920 காலகட்டத்தில் ஐயா நாடார் ஜெர்மனியிலிருந்து மிஷின் இறக்கி தீப்பெட்டி தொழிலாக இருக்கட்டும், பட்டாசு தொழில உருவாக்கி இன்னைக்கு குட்டி ஜப்பான் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு பெருமையாக இருக்கு அப்படின்னா, அதுக்கு மிக முக்கிய மூல காரணமே ஐயா நாடார் தான். ஜெர்மனி என்ற வார்த்தைக்கு கூட முக்தாரோட அப்பனுக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் தான் படிக்கலாம், முக்தாருக்கே வெளியும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா கல்வியை கொடுத்தது காமராஜர் தான். அவர்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இவெல்லாம் ஊடகத்துல இருந்து பேசவே முடியாது. முதல்ல ஊடகத்துறையில் இருக்கவங்க இவன் மீது குற்றச்சாட்டுக்கு இவன் ஊடகத்துறையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இவனால ஊடகத்துறைக்கே அசிங்கம். காமராஜர் எத்தனை அணையை கட்டியிருக்காருன்னு கேட்டாங்க. காமராஜர் கட்டிய அணைகள் தெரியாதாடா முட்டா பையில, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய கேட்டால் கூட தெரியும். அப்போ நீ எவ்வளோ பெரிய முட்டாளுன்றது இதன் மூலமாகவே தெரியுது. நீ காசை வாங்கிக்கிட்டு 120 ரூபா குடிக்க ஆசைப்பட்டு தேவையில்லாத பேசி சாதி கலவரத்தை உண்டாக்கணும், மத கலவரத்தை உண்டாக்கணும்னு நினச்சின்னா உனக்கு பகிரங்க எச்சரிக்கையை விடுறோம். நீ திருந்து, இல்லைன்னா எங்கள் மாவீரன் கரத்தை செல்வி நாடார் சொன்ன மாதிரி திருத்தப்பட வச்சிடாத. அப்புறம் அந்த மாலை யாரே இந்த செனப்பண்ணி பேசியிருக்கல, இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது. என்னன்னா, அன்னைக்கு முக்தார் பேசுறதுக்கும் இன்னைக்கு இவர் பேசுறதுக்கும் என்னன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்ற ஒரு சந்தேகத்தை எழும்புது எங்கள் சமூக மத்தியில். என்ன காரணம்னா, இந்த படத்தில் தேசிய தலைவர் என்ற ஒரு படத்தில் ஒரு சாதிய வன்மத்தை தூண்டணும்னு சௌத்ரி தேவர் நினைச்சாரு. அதனாலேயே அந்த சமூக மக்கள் அவனை அடிச்சு விரட்டாங்க. அந்த படத்தில் சம்மந்தம் அவன் விரட்டாங்க. கடைசியில் அந்த படம் வெளியிட்டு இல்லாத அவன் இருக்க மாட்டான். அந்த படத்தில் அவர் தேசிய தலைவர்னு சொல்லி காமராஜரை மட்டம் தட்டணும், இமானுவேல் சேகரனாரை காட்டணும், வீர வெளிச்சாமி நாடாரை காட்டணும், சாதிய வன்மத்தை தூண்டணும், சாதிய கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாக அவர் தேசிய தலைவராக நீங்கள் அந்த சமூகம் அவர் ஒரு தலைவராக போடுறது ஒரு கடவுளுக்கு நிகராக பார்க்குறீங்க, நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஆனால் இவனை மாதிரி நாய்களால் அன்னைக்கு நடந்த ஒரு வரலாற்றை இன்னைக்கு நாங்கள் மீண்டும் பேசினா அது நல்லா இருக்காது. உண்மையிலேயே அவர் தேசிய தலைவரா சௌத்ரி தேவரான்னு அவங்ககிட்ட சவாலே விடுறேன், மற்றவங்கள மாதிரி எச்சரிக்கை விடுறேன், அவனை கண்டனம் அவன் சவாலே விடுறேன். முத்துராமலிங்க மறவர் தேசிய தலைவரா? இன்னைக்கு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் இறந்தா கூட தலைப்பு செய்தியாக வரும் எல்லா ஊடகங்களையும் சரி, எல்லா செய்தியும். அன்னைக்கு முத்துராமலிங்க மறவர் இறக்கும்போது மறவர் சங்க தலைவர் இறந்துட்டாருன்ற செய்தி கீழே ஒரு பேப்பர் கட்டிங்களே கீழே வருது. நான் அதோட ஆதாரத்தையும் தரேன். இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை திருட்டு கொடுத்தோம் அப்படின்னு யாரோ எங்கேயோ சொன்னாங்கன்னு போலி வரலாறு சொல்ல விரும்பல. அன்னைக்கு செய்தித்தாளோட முதல் பக்கத்தையே கொடுக்குறேன். அந்த பக்கத்தில் செய்தியில் கூட ஒரு விட்டு ஷீட்டில் செய்தியாக வருது. இன்னைக்கு திருமாவளவனோட வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு முத்துராமலிங்க மறவருடைய வாக்கு சதவீதம் 1.3% தான்.
உன்ன மாதிரி ஆட்களால ஒரு அன்னைக்கு நம்ம வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர்களுடைய உண்மை வரலாற்றை சொல்லி இன்னைக்கு சாதிய வன்மத்தையும் இல்லை சாதிய கலவரத்தையும் தூண்டி அல்லது அவருடைய வரலாற்றை வந்து இன்னைக்கு வெளியே கொண்டு வந்து அவரை சிரமப்படுத்துறாரு. உண்மை வரலாற்றை எங்களை பேச வச்சுறாரு. அதை வந்து நான் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். இல்லை விவாதிப்போமா, நேரடியாக விவாதிப்போம். அவரோட வாக்கு சதவீதம் என்ன, அவர் என்ன பண்ணாரு, அவருடைய இறந்தப்போ அவர் நீங்கள் சொல்றீங்களே தேசிய தலைவர், உண்மையிலே தேசிய தலைவரா அவர் வட்டார தலைவரா என்பதை வந்து விவாதிப்போவா எங்கன்னு உனக்கு நான் வந்து சவாலே விடுறேன். எங்களுக்கு எதுக்கு இந்த ரெண்டுக்கு சந்தேகம்னா, அந்த படத்தில் வந்து கதாநாயகனாக நடித்த பகீர் என்றவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து அவர் மீது வந்து பல மோசடி வழக்குகள் இருக்கு. அதுக்கு ஆதாரமும் இருக்கு. எங்கள்கிட்ட வந்து எஃப்ஐஆர் காப்பியுமே இருக்கு. அவன் மீது இருக்கக்கூடிய அவனை வச்சு வந்து அவன் வந்து இந்த படத்தை எடுக்க காரணம் என்னன்னா, அங்கே மோசடி பண்ண பணத்தை வந்து உள்ளே போட்டு அதை வருமானம் வந்து எங்கள் படத்தில் வந்து இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு அதை நல்ல பணமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு நப்பாசியில் பணத்துக்காக பண்ணது. அது மூலம் சாதிக்க. ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க வந்து தேவர் இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காருன்னு வெளியிடலை. காமராஜரை வந்து அவர் தான் வளர்த்து விட்டாரு அப்படின்னு வந்து சாதி வன்மத்தில் காட்டக்கூடிய சீன்களை தான் வந்து படத்தை ப்ரொமோஷனாக படம் வெளியாகிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த இதை வந்து கட் பண்ணி விட்டாங்க. இதில் வந்து சாதிய கலவரத்தை தோணுன்னு நினைச்சாங்க. இப்போ வந்து அந்த பகீர் மூலமாகவும் இந்த இவர் யார் முக்தாரையும் இணைச்சி இங்கே எவ்வளோ பணம் மாறிச்சுன்னு தெரியல, என்ன நடந்துச்சு, எவ்வளோ குடிச்சாங்க, ஒன்றா உட்காந்து குடிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காங்க. அப்படி நடந்து அது மூலமாக தான் இப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்ற சந்தேகத்தை வந்து இப்போ இவர் ஆதரவாக வீடியோ போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு எழுப்புது. உண்மையிலே தேவர் சமூகம் சார்ந்தவர்கள் இந்த சௌத்ரி தேவரை வந்து கூப்பிட்டு நான் அடக்கி பேசு, உண்மையிலேயே வந்து நீ தேவையில்லாத வரலாற்றை பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி வந்து தேவர் சமூகத்தை தேவரை வந்து எல்லாரும் வந்து போற்றக்கூடிய ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நீ பேசுகிறதுனால உண்மை வரலாற்றை எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அன்றைக்கு நடந்த விஷயங்களை இன்றைக்கி மீண்டும் மீண்டும் கிளறி சாதிய கலவரத்தையும் சாதி வன்மத்தையும் தூண்டாதுன்னு அந்த நாயை கூப்பிட்டு தேவர் சமூகம் சார்ந்தவர்கள் சொல்லுங்கள். இந்த பணத்துக்காக பண ஆசையில் தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து விரைவில் வைக்கப்படும். முக்தார் மீது வழக்கம் போடப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து இன்னைக்கு சௌத்ரி பேசுனது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. இது சாதிய வன்மத்தையும் நாடார்கள் மீது காழ்ப்புணர்ச்சியிலும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. உண்மையிலே சொல்கிறேன்டா, நாங்களாம் வந்து கெத்தா சொல்லுவோம். இப்படி நீங்கள் வந்து அண்ணாந்து கூட பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கோம்டா. உழைச்சி எல்லாரும் முன்னேறி இருக்காங்க. இன்றைக்கி வந்து சென்னையாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து இங்கேருந்து ஒரு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரிலேருந்து போய் உழைச்சி அங்கே எனக்கான அடையாளத்தையும் எனக்கான கம்பீரத்தையும் உருவாக்கி ஒரு தமிழனா, ஒரு நாடாரா, ஒரு திருநெல்வேலிக்காரனா, ஒரு தூத்துக்குடிக்காரனா கெத்தாதான் இருப்போம். உனக்கு அது வயிறு எரிச்சுன்னா வயிறு எரிச்சு சாவுடா. நன்றி, வணக்கம்.